வணக்கம் நண்பர்களே. நம்ம கடைசியாக பார்த்த டெஸ்ட் 25 கொஸ்டினுக்கு உண்டான டெஸ்ட்டுக்கு உண்டான விரிவான விடை பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி, அதாவது கூட்டு வட்டி கணக்கிடலின் படி அசல் ரூ 7500க்கு 4% ஆண்டு கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு இடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு கூட்டு வட்டி தான் சம் கேட்குறாங்க. நமக்கு 7500 அசல் கொடுத்துட்டாங்க, 4% கொடுத்துட்டாங்க. என்னென்னா 2 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நார்மலாக கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இதில் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணாமலேயும் போடலாம். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் தான் கண்டிப்பாக போடணும், ஏன்னா அதுதான் கொஞ்சம் பெஸ்ட், நல்லா கூட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது ஒரு டைம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா 7500க்கு 4% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 7500க்கு 4% பார்த்தீங்கன்னா 300 ஃபஸ்ட்டு வருஷம் கிடைச்சிடும், 300 கிடைச்சிடும். அடுத்து 7500 + 300, இந்த 300 எதுனா கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம தனி வட்டினா 7500 மட்டும் நம்ம அப்படி கண்டுபிடிச்சிட்டே போவோம். அதேமாதிரி கூட்டு வட்டினா ஃபஸ்ட்டு கிடைக்கிற அந்த அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுக்கும் சேர்த்தி ரெண்டாவது வருஷம் 7800க்கு 4% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்களா, 7800க்கு 4% 312 ரூபா கிடைக்கும், 312 கிடைக்கும். அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வருஷம் 300 ரூபா கிடச்சிருக்கு, ரெண்டாவது வருஷம் 312 ரூபா கிடச்சிருக்கு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 612 ரூபா நமக்கு கூட்டு வட்டி கிடச்சிருச்சு. இப்படியும் போடலாம். இன்னொரு மாற்று முறை இருக்குது. மாற்று முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் வருஷம் கண்டுபிடிச்சோம் பாருங்கள், 300 ரூபா ஃபஸ்ட் வருஷம் வட்டி கிடச்சிருக்கும். அது என்ன பண்ணலான்னா, நாம் அந்த 300 ரூபாயை 2ஆல் பெருக்கணும். இப்போ 2 வருஷம் கேட்டுருக்காங்க, 2 வருஷம் கேட்டுறதுனால நம்ம வந்து 2ஆல் பெருக்கணும், 2ஆல் பெருக்கணும். அடுத்து பார்த்துங்க, 2ஆல் பெருக்கணும் எவ்வளோன்னா 600 கிடைக்கும். இது தனியாக கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 300 ரூபாய்க்கு ஃபஸ்ட் வருஷம் கிடச்சி பாருங்க, 300 ரூபா கிடச்சிருக்கும். அதில் 4% கண்டுபிடிக்கணும். 4% கண்டுபிடிச்சிங்களா 12 ரூபா கிடைக்கும். அதை வந்து 1ஆல் பெருக்கணும், பெருக்குனா 12 ரூபா கிடைக்கும். மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா 612 ரூபா. என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வருஷம் மீண்டும் சொல்கிறேன், ஃபஸ்ட் வருஷம் 300 ரூபா கிடச்சிருக்கும். அந்த 300 ரூபாயை 2 வருஷம் மட்டும் கேட்டால் நம்ம என்ன பண்ணணுமா 2ஆல் பெருக்கணும். ஃபஸ்ட்டு 300 ரூபாயை 2ஆல் பெருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு 300 ரூபா கண்டுபிடிச்சி வச்சுங்க. அதேமாதிரி அந்த 300 ரூபாய்க்கு 4% தனியாக கண்டுபிடிச்சிங்க. ஃபஸ்ட்டு 600 ரூபா கண்டுபிடிச்சி வச்சுங்க. அடுத்து வந்து 300 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு வந்து 300 ரூபா, அதாவது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 300 ரூபா கிடச்சிருக்கும், ரெண்டாவது வருஷம் 12 ரூபா கிடச்சிருக்கும். அப்போ வந்து டோட்டல் பார்த்திங்கன்னா நமக்கு 612 ரூபா. இப்படியும் போடலாம். இது கொஞ்சம் எளிமையாக இருந்தால் இதுவும் போட்டுக்கலாம். 2 வருஷம்னா நம்ம 2ஆல் பெருக்கணும், அடுத்து 1ஆல் பெருக்கணும். இதை மட்டும் பார்த்து மொத்தம் டோட்டல் 612 ரூபா கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி வீதத்தில் ரூ 9000க்கு ரூ 9000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லிட்டாங்க, இதில் வந்து 9000 வந்து அசல் கொடுத்துட்டாங்க, 2 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. தனித்தனியாக வட்டி கண்டுபிடிக்கணும். அதாவது 10% ஒன்று, 12% ஒன்று. எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வருஷம் 10% கேட்குறாங்க, ரெண்டாவது வருஷம் 12% கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சி அதுக்கு முன்னாடி வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வருஷம் 9000க்கு 10% கண்டுபிடிச்சா நமக்கு 900 வரும். ஃபஸ்ட்டு வருஷம் இது ஓகே, 900 வரும். ரெண்டாவது டைம் என்ன சொல்கிறாங்கன்னா 12%. அப்போது ரெண்டாவது டைம் கண்டுபிடிக்கல, இந்த அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையும் கூட்டிடும், ரெண்டையும் கூட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது 9,900க்கு 12% கண்டுபிடிச்சா நமக்கு 1188 கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட்டில் 900 கிடச்சிருக்கும், ரெண்டாவதில் 1188, ரெண்டையும் கூட்டினா 2088 ஆன்சர் கிடைக்கும். இது வந்து நம்ம இது மாதிரி நார்மலாக போடலாம். அது இல்லை என்ன இன்னொரு மெத்தட் கூட போடலாம். இப்போது 9000க்கு இங்கே 10% சொல்கிறாங்க. 10% ஏற்கனவே நம்ம 100 எப்போதும் 100% தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம 10% அப்படின்னா 110/100, 112/100. இது நம்ம சுருக்கி போடலாம். இப்படி சுருக்கி போட்டால் நமக்கு இங்கே கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்த தொகை கிடைக்கும் 11,088. இது மொத்த தொகை கிடைக்கும்.
அந்த மொத்த தொகையில் அசலை கழிச்சா மட்டும் நமக்கு வட்டி கிடைக்கும். இதை மட்டும் டைரெக்டாக போடக்கூடாது. நம்ம இது மொத்த தொகை இந்த மெத்தட் எடுத்திங்கன்னா மொத்த தொகை கிடைக்கும். மொத்த தொகையிலேருந்து இந்த அசலை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு வட்டி கிடைக்கும். இந்த மெத்தடும் யூஸ் பண்ணுங்கள், இதுவும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அது யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இதுதான் நம்ம பொறுத்த வரைக்கும் கூட்டுறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதனால் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து 3ஆவது சம் பாருங்கள். 6 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு 24,000க்கு 1 ஆண்டு காலத்திற்கு 10% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இது வந்து இங்கே பார்க்கணும், 6 மாதத்துக்கு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 1.5 வருஷம் சொல்லியிருக்காங்க. அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதமும் கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கூட்டு வட்டி கேட்குறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறைனா நம்ம இது எத்தனை வருஷம் பாருங்கள், வருஷத்துக்கு நமக்கு 2 6 மாதம் வரும். அப்போ வந்து இங்கே கேட்குறாங்கன்னா 1.5 வருஷம் அப்படின்னா இதில் ஒரு 6, இதில் ஒரு 6, இதில் ஒரு 6, மொத்தம் வந்து 3 6 வருது. 3 6 சேர்ந்தது தான் நமக்கு 1.5 வருஷம் சொல்லியிருப்பாங்க. அப்போ 18 மாதம் நமக்கு 1.5 வருஷம் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால் 3 டைம் கண்டுபிடிக்கணும். அதை 3 டைம் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 24,000 24,000க்கு 10% பார்த்தீங்களா, நமக்கு 2,400 ரூபா கிடச்சிடும். இந்த 2,400 என்ன பண்ணணும்னா நம்ம இது வந்து வருஷ வட்டி. 2,400 ஒரு வருஷத்துக்கு ஒரு வட்டி சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணி 6 மாதம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா கிடைச்சதை 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 1,200 கிடைக்கும். இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு ஒன்று வட்டி தான் இந்த 1,200. அடுத்து என்ன பண்ணால் இந்த அசல் 24,000 ப்ளஸ் 1,200 இது ரெண்டையும் கூட்டிக்கணும். கூட்டி இங்கே நான் வந்து 2ஆவது வருஷம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கணும். 2ஆவது வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு 25,200க்கு 10% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுன்னா நமக்கு 2,520 ரூபா கிடைக்கும் 10%. அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்களா 1,260 கிடைக்கும். இப்போது அடுத்த டைம் பாருங்கள், அடுத்த நம்ம கண்டுபிடிக்கும்போது இந்த அசல் இந்த வட்டி ரெண்டையும் கூட்டினா 26,460. இதுக்கு நாம் ஒரு 10% கண்டுபிடிக்கணும். 26,420க்கு 10% கண்டுபிடிச்சிக்கலாம் 26,46 கிடைக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1,323 கிடைக்கும். அப்போ வந்து நம்ம 3 6 மாதத்துக்கு கிடைச்சது என்னன்னா இங்கே ஒரு 1,323, இங்கே ஒரு 1,260, இங்கே ஒரு 1,200. டோட்டல் நாம் பார்த்தீங்கன்னா 3,783 ரூபா கிடைக்கும். இது வந்து நம்ம அது ஒவ்வொரு டைமும் கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ 4 வருஷம் கேட்டிருந்தாங்க, அதாவது 2 வருஷம் கேட்டாங்க அப்படின்னா 4 டைம் கண்டுபிடிக்கணும். இங்கே 1.5 வருஷம் கேட்டனால நமக்கு 3 டைம் கண்டுபிடிக்கிறோம். அதேமாதிரி 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நம்ம 6 மாதத்துக்கு உண்டான வட்டி கிடைக்கும். 2ஆல் டிவைட் பண்ணணும். இன்னொரு மாற்று முறை பாருங்கள். 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், நம்ம அந்த 6 கொடுத்துருவோம் பாரு, 6 என்ன பண்ணணும்னா 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 6ங்கிறது வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. வட்டி வீதத்தை என்ன பண்ணணும்னா 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணால் நமக்கு 5% கிடைக்கும். அதேமாரி ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிக்கல, 24,000க்கு 5% கண்டுபிடிச்சா போதும். இங்கே 10% கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். அதனால் 5% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 1,200 கிடச்சிடும். அதேமாரி அடுத்தது இந்த 1,200 இருக்குது பாருங்கள். இந்த 1,200க்கு 5% கண்டுபிடிக்கணும். அது தனியாக ஒரு 60 ரூபா கிடைக்கும். இது 1,200 ஃபஸ்ட்டு, 2வது 60. இந்த 60க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஒரு 3 ரூபா கிடைக்கும். இப்போது நம்ம இந்த 3 கண்டுபிடிச்சோம் பாருங்கள். கண்டுபிடிச்சதில் ஃபஸ்ட்டு வந்து 1,200 ரூபா இருக்கும். 3ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அங்கே நான் போன சம் பார்த்தோம் 2 வருஷம் கேட்டனால 2ஆல் டிவைட் பண்ணோம். இங்கே வந்து நம்ம 3 டைம் கண்டுபிடிக்கணும். 3 டைம்னா 3 வருஷம், அது மாதிரி கணக்கு. 3 வருஷம் கேட்டாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 3 டைம் கண்டுபிடிக்கணும். அதனால் 1,200 3ஆல் பெருக்கணும். 3ஆல் பெருக்கினா 3,600 ரூபா கிடைக்கும். அதேமாரி 2ஆவது டைம் கிடச்சிது பாருங்கள் 60 3ஆல் பெருக்கினா 180 கிடைக்கும். 3ஆவது டைம் கிடச்சிது பாருங்கள் 3 ரூபா கிடைக்கும். அதை வந்து 1ஆல் பெருக்கணும். அப்போது இது எல்லாமே நம்ம பெருக்கி டோட்டல் பண்ணினா 3,783. இப்போ 3 வருஷங்கிறதுனால ஒரு 3, இங்கே ஒரு 3, அங்கே வந்து 2 வருஷம் கேட்டனால 2ஆல் மட்டும் தான் பெருக்கியிருப்போம். அடுத்து 1ஆல் பெருக்கியிருப்போம். இங்கே வந்து 3 வருஷம் கேட்குறனால ஒரு டைம் 3ஆல் பெருக்கணும். அது கிடைக்கக்கூடிய வட்டியை வந்து இன்னொரு 3ஆல் பெருக்கணும். 2 டைம் 2 3 நான் போடணும். அடுத்து 3ஆம் வருஷம் நமக்கு தேவையில்லை, 1ஆல் பெருக்கினா போதும். அப்போ இந்த டோட்டல் 3,783. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை மாற்று வழிமுறை இந்த முறையை சொன்னேன், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பயன்படுத்திங்க.
அடுத்து நெக்ஸ்ட் பிறகு 4வது சம் பார்ப்போம். ஒரு 8000க்கு ஆண்டுக்கு 15% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டு மற்றும் 4 மாதத்திற்கான கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, ஆண்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆண்டுகள். நார்மலாக நமக்கு 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள் இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் மற்றும் 4 மாதம், 4 மாதம் தனியாக கொடுத்துட்டாங்க. இதை இப்போ கூட்டு வட்டி கேட்குறாங்க. நம்ம இதெல்லாம் ஓகே. இப்போ பி கொடுத்துட்டாங்க, ஆர் வந்து 15%, என் பாருங்க 2 வருஷம் 4 மாதம் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 வருஷம் தனியாக அது தனியாக வச்சுக்கலாம். இந்த 4 மாதத்தை மட்டும் என்ன பண்ணலான்னா நாமும் 12, அதாவது எந்த நம்பரால் பெருக்குனா 12 வருதோ அதை நம்ம அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை இதை வந்து 12ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது 4/12 ஒரு 4 3 12 இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 12ஆல் அதை டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ண நினைக்கினா 2 வருஷம் 1/3 அது மாதிரி கிடைக்கும். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம நார்மலாக எப்பொழுதும் போல் 2 வருஷத்துக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் நார்மலாக கண்டுபிடிப்போம், 2வது வருஷம் நார்மலாக கண்டுபிடிப்போம். இப்போது என்ன பண்ணணும்னா 2 வருஷம் தனியாக கண்டுபிடிச்சிக்கணும், அது இல்லாமல் 1/3 தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ 2 வருஷம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் பார்ப்போம். 2 வருஷத்துக்கு 8000க்கு 15% கேட்டால் 1200 கிடைச்சிடும். இந்த 1200 ப்ளஸ் 8000 மொத்தம் 9200க்கு 15% கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சா 1380. இது 2வது டைம் கண்டுபிடிச்சிடும். அதேமாதிரி 3வது டைம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 9200 ப்ளஸ் 1380 இது ரெண்டையும் கூட்டிக்கிட்டு 10580. 10580க்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நார்மலாக 15% கண்டுபிடிப்போம். நம்ம அப்படி இல்லாமல் இந்த 1/3 இருக்குது பாருங்க, 15/3. அதாவது என்ன பண்ணலாம்னா இப்படி பின்னத்தில் வந்துன்னா 1/3 வந்துன்னா இங்கே என்ன பர்சன்டேஜ் ஆர் வருதோ அது அப்படியே இது டைரெக்டாக நம்ம இங்கேயும் போட்டுக்கலாம். இல்லை அப்படி ஒன்றுமே தேவையில்லை. நமக்கு நார்மலாக எப்பொழுதும் போல் 15% கண்டுபிடிப்போம். அதில் /3 வரும். இங்கே 3னா 3 வரும், 4னா 4 வரும். நம்ம இங்கே 3 தான் வரும், ஏன்னா 1/3 தான் கண்டுபிடிச்சிக்கிறோம். அதனால் 1/3 தான் வரும். அப்படி டைரெக்டாக 3, அதாவது 5/3 அப்படி கூட போட்டுக்கலாம். இல்லை இங்கேயும் நீங்கள் டிவைட் பண்ணி இப்படி போட்டாலும் சரி. 5×15 இங்கே டைரெக்டாக 5 அப்ளை பண்ணாலும் ஓகே. எப்படி பண்ணாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். இப்போ இதை நம்ம சுருக்குனா 523 ரூபா கிடைக்கும். இல்லை நீங்கள் 10580க்கு நார்மலாக 15% கண்டுபிடிச்சி 3ஆல் டிவைட் பண்ணாலும் ஓகே. 2 விதமாக கணிக்கலாம். அதாவது நார்மலாக 10580க்கு 15% கண்டுபிடிச்சி என்ன கிடைக்குதோ அதால் வந்து 3ஆல் டிவைட் பண்ணாலும் இதே சேம் ஆன்சர் தான் இங்கே வரும். 523 ரூபா வரும். நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். இப்போ ஃபஸ்ட் வருஷம் 1200, 2வது வருஷம் 1380, 3வது பாருங்கள் அந்த 1/3க்கு, அதாவது 4 மாதத்துக்கு 529 ரூபா கிடைக்கும். மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா 3109 ரூபா நமக்கு இந்த சம்முக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். அடுத்து 5வது சம் பாருங்கள். ஒரு 15625 9 மாதங்களுக்கு 16% ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் நமக்கு நார்மலாக அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, 14% கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 மாதங்கள் இது மட்டும் சொல்லியிருக்காங்க, மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 9 மாதங்கள் அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இதேமாரி 16 நமக்கு கொடுத்துட்டாங்க, 16% கொடுத்துட்டாங்க. 9 மாதங்கள் அப்படின்னு நமக்கு எத்தனை காலாண்டு? வருஷத்துக்கு 9 மாதங்கள் நமக்கு 3 6 6 3 9 9 3 12, அதாவது 3 3 3 3 இது மாதிரி வரும். மொத்த டோட்டல் 12 மாதம். இது ஒரு 3 மாதம், இது ஒரு 3 மாதம், இது ஒரு 3 மாதம், இப்படி நான் முடியும். அதேமாதிரி கீழே பாருங்கள், இது சொல்ல மாட்டேன், காலாண்டுக்கு ஒரு முறை. இதை கவனிக்காமட்டு, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 9 மாதங்கள்னு பார்த்தோம். அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வெறும் மாதங்கள்லாம் 9/12 அப்படின்னா டிவைட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே காலாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லியிருக்காங்க. காலாண்டுகள் நம்ம வருஷத்துக்கு எத்தனை காலம்னா 4 காலாண்டுகள் வரும். அதாவது 3 3 3 3 இது மாதிரி 4 காலாண்டுகள் வரும். இப்போ 9 மாதங்கள் அப்படின்னு என்ன பண்ணணும்னா நம்ம இது ஒரு டைம் கண்டுபிடிக்கணும், இது ஒரு டைம், இது ஒரு டைம், அதாவது 3 டைம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா நமக்கு அது மாதிரி ஆன்சர் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணால் ஆரை என்ன பண்ணலாம், டைரெக்டாக ஆர் 16% கொடுத்துருக்காங்க.
மொத்த வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 4 காலாண்டு வருது. காலாண்டு அப்படின்னு கொடுத்தா மட்டும் என்ன பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். கொடுத்துருக்கிற சதவீதத்தை 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணி வரதை 6ஆக வச்சுக்கலாம். அதே அரையாண்டுனா 2ஆல் டிவைட் பண்ணணும். இது காலாண்டு கொடுத்தோன்னா நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் போதும். இப்போ அடுத்து பார்ப்போம். 6 எடுத்துக்கிட்டோம். இப்போ 15,625க்கு இந்த 4% வட்டி என்ன அப்படின்னு பார்ப்போம். 625 ரூபா கிடைக்கும். அடுத்தது 625க்கு 625 கிடைச்ச வட்டிக்கு ஒரு 4% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி என்ன கிடைக்குன்னா 25 ரூபா கிடைக்கும். அடுத்தது 3ஆவது வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 25க்கு 4% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சா அதுக்கு நமக்கு 1 ரூபா கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு 625 கிடைக்கும், அடுத்து 25, அடுத்தது 1 கிடைக்கும். இதை 3 நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன செம்மில் 3 வருஷம் கொடுத்தா என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் இங்கேயும். ஏன்னா 3 காலாண்டுகள். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வருஷம் 625 கிடச்சிருக்கு, அதில் 3ஆல் பெருக்கணும். பெருக்கினா ஒரு 1875 வரும். அடுத்து ரெண்டாவது 25க்கு 3 வருஷம் 3ஆல் பெருக்கணும். 3ஆல் பெருக்கினா 75 கிடைக்கும். கடைசி 1 1ஆல், அதாவது 3 3 1 இது மாதிரி நம்ம பெருக்கினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெருக்கி நமக்கு வரது தான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1951 ரூபா கிடைக்கும். இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். மீண்டும் சொல்கிறேன், காலாண்டு அப்படின்னா 6 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதாவது டைரெக்டாக நம்ம டிவைட் பண்ணிட்டு இங்கே டிவைட் பண்ண தேவையில்லை. ஆனால் டைரெக்டாக நமக்கு காலாண்டுன்னு கொடுத்தா 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். அரையாண்டுனா 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். காலாண்டுனா 4ஆல் டிவைட் பண்ணும், அரையாண்டுனா 2ஆல் டிவைட் பண்ணி 6 எடுத்துக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக சுருக்க ஈஸியாக இருக்கும். ஆனால் அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு 6வது சம் பார்ப்போம். ரூ 1600 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் எத்தனை ஆண்டுகளில் ரூ 1852.20 ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சதவீதம் இது கேட்டாங்க, வட்டி கேட்டாங்க. அடுத்து அசல் கேட்பாங்க. அடுத்து ஆண்டுகள், காலாண்டு என்ன, அரையாண்டு என்ன, அது மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் கேட்குறாங்க. எத்தனை ஆண்டுகள் இந்த அமௌண்ட்டாக மாறும், அதாவது 1600 5% வட்டியில் எத்தனை வருஷத்தில் 1852.20 மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நமக்கு வட்டி கிடையாது, அசல் ப்ளஸ் வட்டி மாறும் அப்படின்னு கேட்டால் அசல் ப்ளஸ் வட்டி மாறும். அதாவது 1600 இந்த அமௌண்ட்டாக மாறும் சொல்லுங்க. இதுக்குள்ளேயே நமக்கு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே இருக்குது. அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே இதில் வந்துடும். நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம இந்த அசல் ப்ளஸ் வட்டி மொத்த தொகை இருக்கு. மொத்த தொகையிலிருந்து இந்த அசலை மைனஸ் பண்ணிட்டால் நமக்கு வட்டி கிடச்சிடும். அது எல்லாமே தெரியும் நினைக்கிறேன். மொத்த தொகையிலிருந்து அசலை மைனஸ் பண்ணிட்டால் நமக்கு வட்டி கிடச்சிடும். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த 1600 இருக்குது பாருங்கள், அசல் இருக்குது பாருங்கள். இந்த அசலில் நம்ம என்ன 5% கண்டுபிடிக்கலாம். நார்மலாக கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். 1600க்கு 5% எடுத்தோம்னா நம்ம 80 ரூபா கிடைக்கும். அடுத்தது ரெண்டாவது வருஷம் 1600க்கு ப்ளஸ் 80, 1680க்கு 5% பார்த்தீங்கன்னா 84 ரூபா கிடைக்கும். அடுத்தது 1680 ப்ளஸ் 84 1764க்கு 5% என்னன்னு பார்த்தீங்கன்னா 88.20 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ நமக்கு வட்டி இங்கே என்னென்னா 252.20. அப்போது நமக்கு 3 வருஷத்தில் நம்ம கிடைச்ச வட்டியை ஆட் பண்ணுனா 252.20 கிடைச்சிரும். நமக்கு கிடைச்சிடும். அப்போ நமக்கு ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் ஆகுதுன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இது மாதிரி நமக்கு 3 வருஷம் கிடைச்சதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நார்மலாக கண்டுபிடிக்கிறது இப்படி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு டைம் இருந்ததுன்னா இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு டைம் தான் ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்ஷன் பாருங்கள். 2 வருஷம் கொடுத்துருவாங்களா, 3 வருஷம் கொடுத்துருவாங்க, 4 வருஷம் கொடுத்துருவான்னு பாருங்கள். நமக்கு நார்மலாக தனி வட்டி தெரியும் நினைக்கிறேன். நார்மலாக தனி வட்டி தெரியும். இந்த 1600 இருக்குது பாருங்கள். 1600க்கு நார்மலாக 5% போட்டு பாருங்கள். 5% பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் நமக்கு? இங்கேயே பார்த்தோம் 80 ரூபா கிடச்சிருக்கும். ஃபஸ்ட் வருஷம் 80 ரூபா கிடைக்கும். ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 80 ரூபா கிடைக்கும். இது தனி வட்டியில் சொல்கிறேன். ஃபஸ்ட் வருஷம் 80, இன்னொரு வருஷம் 80,
இப்போ ரெண்டே பார்த்தீங்கன்னா 1600. ஆனால் இங்கே வந்து நமக்கு 250 ரூபா சம்திங் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே 170 ரூபா தான் வரும். அப்போ இன்னொரு 3 வருஷம் போடுங்க. 3 வருஷம் போட்டிங்கன்னா 80 38 24 240 ரூபா கிடச்சிரும் நமக்கு. அதேமாதிரி இன்னொரு வருஷம் 4 வருஷம் போட்டிங்கன்னா 4 8 320, அதாவது 320 ரூபா கிடைக்கும் 4 வருஷம் போட்டிங்கன்னா நமக்கு. ஆனால் 320 ரூபாயில் எதுவும் கேட்கல. இங்கே கேட்டிருக்குது நமக்கு 252.20. இது வந்து கூட்டு வட்டியில் நமக்கு 252 ரூபா கிடச்சிடும். அதே தனி வட்டிங்கும் போது 240 ரூபா. அப்போ 3 வருஷத்தில் நமக்கு தனி வட்டி 240 ரூபா கிடச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு வட்டி கிடைக்கும். அப்போ நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம், கெஸ் பண்ணி போடலாம். இது வந்து அப்போ 3 வருஷமாக நமக்கு டைம் இல்லை, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எனக்கு இந்த ஆன்சரே பண்ண முடியல அப்படின்னா நமக்கு ஆன்சரே பண்ணலைன்னா இது மாதிரி நம்ம தனி வட்டி போட்டு ஒரு 3 வருஷத்தில் நமக்கு 240 ரூபா கிடச்சிது. அப்போ வந்து தனி கூட்டு வட்டிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அவ்வளோதான். மற்றபடி நமக்கு 4 வருஷம் போகாது அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி போடலாம். அதேமாதிரி 2 வருஷம் மட்டும் கிடைக்காது அப்படின்னு மாதிரி கெஸ் பண்ணி நம்ம இது மாதிரியும் போடலாம். இது மாதிரி போட்டால் கெஸ் பண்ணி போடலாம். கெஸ் பண்ணி போட்டால் கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். அப்போ நமக்கு 3 வருஷம் கிடைக்கும். அடுத்தது 7 வருஷம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூ 1200 அசலுக்கு 2 வருடங்களில் ரூ 1348.32 தொகை கிடைத்தால் ஆண்டுக்கு கூட்டு வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அசல் கொடுத்துட்டாங்க, 2 வருடங்கள் கொடுத்துட்டாங்க, தொகை அதாவது மொத்த தொகை அந்த இடத்துல 1348.32 மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. இப்போனா ஆர் கேட்குறாங்க, கூட்டு வட்டி வட்டி வீதத்தை கேட்குறாங்க. ஆர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்ம கூட்டு வட்டி வீதம் மட்டும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னா எப்படின்னா நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் மட்டும் தான் கொஞ்சம் ஈஸியாக, அதாவது நமக்கு புரிகிற மாதிரி நம்ம கொண்டு வர முடியும். இது எப்படி கொஞ்சம் சிரமம் தான் இந்த சம் மட்டும். இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட் நமக்கு ஃபார்முலா தெரியணும். கூட்டு வட்டி கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணலையோ நமக்கு ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபார்முலா நிறைய டைம் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா கூட்டு வட்டியில் மொத்த தொகைக்கு தான் ஃபார்முலா நமக்கு கொடுத்துருக்காங்க. A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. நமக்கு இதுதான் ஃபார்முலா. கூட்டு வட்டிக்கு உண்டான ஃபார்முலா இதுதான். என்ன சொல்லிட்டாங்க, நமக்கு 1348.32ங்கிறது மொத்த தொகை. A கொடுத்துட்டாங்க, P கொடுத்துட்டாங்க, 1200 கொடுத்துட்டாங்க. 1 + R தான் நமக்கு தெரியாது, R தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இருக்கிறது அப்படியே அப்ளை பண்ணிக்கும். 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 1200 பாருங்கள், இது வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போயிட்டு கீழே வந்துடும். இந்த பக்கம் பெருக்கலாக இருக்குது, கீழே வந்தால் வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ அடுத்து 1 + R/100 அப்படியே இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு இந்த புள்ளி நம்ம எடுக்கணும். ஏன்னா புள்ளி நம்ம டைரெக்டாக அடிக்கிறது ரொம்ப சிரமம். நிறைய பேத்துக்கு தெரியாது, சில பேத்துக்கு மட்டும் ஈஸியாக போட்டுருவாங்க, சில பேத்துக்கு தெரியாது. அது என்ன, அந்த புள்ளி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம மேலையும் கீழே 100ஆல் பெருக்கலாம். ஏன்னா 2 ஸ்தானம் இருக்குது. ஒரு ஸ்தானம்னா 10ஆல் பெருக்கணும், 2 ஸ்தானம் இருந்தால் நம்ம 100ஆல் பெருக்கணும், 3 ஸ்தானம்னா 1000ஆல் பெருக்கணும். இங்கே 2 ஸ்தானத்தில் இப்படி இருக்கிறனால 100ஆல் மேலையும் கீழையும் பெருக்கும். பெருக்குனா இது வந்து இந்த புள்ளி வந்து நம்ம போயிடும், புள்ளி போயிடும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த 2 0 நமக்கு ஆட் ஆயிரும். நமக்கு ஏற்கனவே இங்கே 2 0 இருக்குது, இந்த 2 0 ஆட் ஆயிரும். இப்போ இது என்ன பண்ணணும், நமக்கு இங்கே பாருங்கள். அடுத்தது இதை சுருக்கலாம். சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம், ஏன்னா ரெண்டுமே 2ஆல் அடிப்படும். அதனால் சுருக்க முடிஞ்சால் கண்டிப்பாக சுருக்கலாம். இதை சுருக்கணும் நமக்கு என்ன பண்ணணும், 11,236 கிடைச்சிருக்கும். இதை சுருக்குனா இந்த 10,000 கிடைக்கும். இது ரெண்டையும் சுருக்குனா இது மாதிரி வரும், 10,000 வரும். இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து இந்த பக்கம் பாருங்கள், ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இந்த ஸ்கொயர்டு இருக்குது. ஸ்கொயர்டு வந்து நமக்கு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் என்னவா மாறும்னா 1/2 மாறும். இந்த பக்கம் ஸ்கொயர்டு இருந்தால் 1/2, அதாவது ரூட்டாக மாறும். இதுக்கு அப்போ என்ன பண்ணால் இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூக்கு வந்து நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற மாதிரி வேல்யூ தான் கண்டிப்பாக வரும். வர மாதிரி கண்டிப்பாக கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம போடசன் தப்பாக இருக்கலாம். கண்டிப்பாக ரூட் கண்டுபிடிக்கும் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ 11,236க்கு ரூட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இதுக்கு 10,000க்கு ரூட் கண்டுபிடிக்கணும். 10,000 ரூட் கண்டுபிடிக்க நம்ம ஈஸி. மொத்தம் 4 0 இருந்தால் அது 2 0 மட்டும் எடுத்துக்கலாம். அதேமாதிரி இரட்டைப்படையில் தான் வரும். ரூட் பொறுத்த வரைக்கும் இரட்டைப்படையில் தான் வரும். அதாவது இந்த 2 0 4 0 இருந்தால் 2 0 எடுத்துக்கலாம். அதேமாதிரி இங்கே பாருங்கள் 11,236. இது எப்படி நமக்கு ரூட் கண்டுபிடிக்கும். சில பேருக்கு ரூட் கண்டுபிடிக்க தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ 11,236 இது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்கலாம். 3
3 வச்சு எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா நமக்கு மீதம் தெரியும் 1 1 1 2 2 4 அது மாதிரி தெரியும். நமக்கு 100 11 11 122 வரும். இங்கே 112 தான் இருக்குது. அப்போ வந்து 10 தான் வரும். 100 இதுக்கு பிறகு நம்ம 10 போட்டுக்கலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா நமக்கு 6 இருக்குது, அதாவது 36 இருக்குது. அப்போ நமக்கு எங்கே நமக்கு 36 வரும்? 6 6 36. அப்போது நம்ம 6 அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்து இது கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்த படத்தில் நம்ம ஈஸியாக ரூட் எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு 11236க்கு ரூட் எடுத்தால் 106 வரும். ரூட் எடுக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக வரும். அப்படி தான் கொடுப்பாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த 1 வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டால் இந்த பக்கம் -1 மாறிடும். -1 வந்துடும். அப்போ குறுக்கு பெருக்கல் இந்த 100 எடுத்து குறுக்கு பெருக்கல் பண்ணால் 106 - 100/100 ஈக்குவல் டு R/100. இப்போ நம்ம இந்த 106ல் 100 போச்சுன்னா 6 கிடைக்கும். அப்போது 6 கிடைக்கும். அதேமாதிரி இந்த 100 பாருங்கள், இந்த பக்கமும் 100 இருக்குது. அப்போ 100 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை அந்த 100 இந்த பக்கம் கொண்டு போய் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது பண்ணிக்கலாம். கீழே இது 100 கேன்சல் பண்ணிக்கலாம். 106ல் 100 போச்சுன்னா 6% கிடைக்கும். அப்போ நம்ம இது மாதிரி ஃபார்முலா படியும் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா படி கண்டுபிடிச்சா இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போகணும், இந்த புள்ளி எடுக்கணும், அதேமாதிரி ரூட் எடுக்க தெரியணும். அவ்வளோ ரூட் எடுக்க தெரிஞ்சால் ஓகே. ரூட் எடுக்க தெரிஞ்சால் கடைசியாக நமக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிடும். இல்லை நமக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கீழே இருக்கிற 4 ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் ஆப்ஷன் வச்சுட்டு எடுப்பாங்க. 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன் எடுத்து போட்டு பார்ப்பாங்க. டைம் 10ல் 10 அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது மாதிரி பண்ணிக்கலாம். அது மாதிரி கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நான் முன்னே சொன்னேன், அசல் ப்ளஸ் வட்டி. அசல் அதாவது 1048.32 1200 ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். 32 8 4 3 1 வச்சுன்னா 1. இது வந்து நமக்கு வட்டி கொடுத்துருக்காங்க. இது 2 வருஷத்துக்கு உண்டான வட்டி. அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ண எழுதுனா 7 2 14 4 2 8 16 2 32. அப்போ நமக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 74.16 கிடச்சிருக்கு. இப்போது நார்மலாக 1200க்கு 74.16 வட்டி. 1200க்கு வட்டி பார்த்தீங்களா 74.1. அப்போ 100க்கு எவ்வளோ வட்டி அப்படின்னு போட்டு பார்க்குறோம். இது இதையும் கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணிட்டு 4.16/12 அப்போ கேன்சல் பண்ணுவோம். 6 2 12 என்ன 12 அப்படி கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணால் 6 12 72 மீதி 2 கிடைக்கும். அப்போ புள்ளி வச்சுக்கலாம். புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்துலாம். அப்போது 216 சம்திங் அது மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு சம்திங் வரும். நம்ம அவ்வளோ கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நமக்கு ரவுண்ட் டிஜிட் எது வருதோ இந்த இடத்துல இப்போது 6 12 72. அப்போ ரவுண்ட் டிஜிட் நமக்கு என்ன வருது? 6% அப்படின்னு வருது. இது மாதிரி நம்ம இந்த வட்டி எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணி வரதில் நமக்கு 1200ங்கிறது 24.16 வட்டி கிடச்சதுன்னா 100க்கு எவ்வளோ அப்படின்னு வட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 6% ரவுண்ட் டிஜிட் எது வருதோ, அதாவது புள்ளி எது எடுக்க வேண்டாம், ரவுண்ட் டிஜிட் நமக்கு வருதோ அதுதான் மேக்ஸிமம் ஆன்சர் வரும். அப்படி டவுட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் போட்டு போகலாம். எனக்கு அவசரமாக எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி ஒரு வழிமுறையை பயன்படுத்தினா நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த சம்முக்கு அடுத்த சம் 8வது சம். ஒரு தொகைக்கு 3 ஆண்டுகளில் 10% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி ரூ.331 எனில் அதே தொகைக்கு அதே காலத்திற்கு அதே வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, கூட்டு வட்டி கொடுத்துட்டு தனி வட்டி கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே 3 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க, 10% வட்டி விகிதம் கொடுத்துட்டாங்க, கூட்டு வட்டி 331 ரூபா கொடுத்துட்டாங்க. அப்போ தனி வட்டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம தனி வட்டி இது தனி வட்டி கண்டுபிடிச்சா என்ன வேணும்னா, நமக்கு ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க, சதவீதம் கொடுத்துட்டாங்க, அசல் கொடுக்கல. அந்த இடத்துல அசல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம கூட்டு வட்டிச்சு தான் நம்ம அசல் கண்டுபிடிக்கணும். அதேமாதிரி நம்ம நார்மலாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்னா 331 ரூபா அப்படின்னா
331 ரூபா கூட்டு வட்டினா நமக்கு தனி வட்டி எப்படின்னா 300 ரூபா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இது நார்மலாக ஃபிக்ஸ்டாக நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தா டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருஷத்துக்கு 331 ரூபா கூட்டு வட்டினா தனி வட்டி 300 ரூபா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருந்தா நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நமக்கு இப்போ நார்மலாக நம்ம 100 ரூபா எடுத்துக்கலாம். 100 ரூபா எடுத்துக்கிட்டு 10% அப்ளை பண்ணுவோம். 100க்கு 10% பார்த்தீங்கன்னா 10 ரூபா கிடைக்கும். அடுத்த வருஷம் 110, 100 + 10 110, 110க்கு 10% 11 ரூபா கிடைக்கும். இப்போ இதை ஆட் பண்ணால் 120 ரூபா, 120 ரூபாய்க்கு 10% பார்த்தீங்கன்னா 12.1 கிடைக்கும். அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 331 ரூபா. 100 ரூபாய்க்கு 33.1 பைசா கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு 100க்கு இவ்வளோ வட்டி கிடச்சதுன்னா 331 ரூபாய்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நாம் 100 ரூபாய்க்கு 33.1 வட்டி கிடச்சுன்னா 330 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறது அதுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்போ இதுவும் கேன்சல் ஆகும். சுருக்கம் நமக்கு என்ன வரும்னா 1000 ரூபா கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்னா அசல் வந்து நமக்கு 1000 ரூபா கிடச்சிருக்கும். அப்போ நம்ம அசல் 1000 ரூபா கிடச்சிருச்சு. அப்போ நம்ம இதிலும் தனியாக தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாம். தனி வட்டி எவ்வளோ கேட்குறாங்கன்னா 1000 ரூபாய்க்கு 3 வருஷம் 10% சொல்கிறாங்க. அப்போ வந்து 30% கேட்குறாங்க. அதாவது ஆண்டையும் சதவீதத்தையும் பெருக்கினா 30%. 1000 ரூபாய்க்கு 30% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா. அப்போ நம்ம டைரெக்டாக ஃபிக்ஸ்டாக நமக்கு தெரிஞ்சுன்னா 331 ரூபா கூட்டு வட்டினா தனி வட்டி நமக்கு எவ்வளோ வரும் 300 ரூபா வரும். ஃபிக்ஸ்டாக இது நம்ம டைரெக்டாக இதை அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சம் போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் 9வது சம். கூட்டு வட்டியில் பெறும் ஒரு தொகை 2 வருடத்தில் 3 மடங்காகிறது எனில் அது எத்தனை வருடத்தில் 27 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு தொகை கூட்டு வட்டியில் ஒரு தொகை வந்து 2 வருஷத்தில் 3 மடங்காக மாறுது. 2 வருஷத்தில் 3 மடங்காக மாறுதுன்னா நம்ம 27 வருஷத்தில் இந்த இடத்துல எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம 2 விதமாக போடலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள் 2 வருஷத்தில் 3 மடங்காக மாறுது அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து வருஷம் வந்து நம்ம ஆட் ஆகிட்டே வரும். அதே மாதிரி நமக்கு இந்த மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது 3ன்னா 3ஓட மடங்காக வரும், 2ன்னா 2ஓட மடங்காக வந்திருக்குது. இதில் 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 3ஓட மடங்காக வரும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த வருஷம் பாருங்கள், வருஷம் வந்து இங்கே ஏற்கனவே 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. மீண்டும் 2 கூட்டிகிட்டு வரலாம். அப்போ இங்கே 2 வருஷம்னா +2 கூட்டுனா மொத்தம் 4 வருஷம். அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மடங்கு அதாவது பெருக்கிட்டே வரணும். இங்கே 3 கொடுத்துருக்காங்களா, அப்போ வந்து நம்ம 3ஓட மடங்காக தான் எடுத்துருக்கு இந்த இடத்துல. ஏன்னா 2 வருஷத்தில் 3ஆம் வந்து அடுத்து 3ஓட மடங்காக தான் வரும். அப்போ 3னா 3ஆல் பெருக்கலாம். இந்த பக்கம் 2ஆல் கூட்டணும், இந்த பக்கம் 3ஆல் பெருக்கணும். இப்போ 2ஆல் கூட்டினா 4 வருஷம். 4 வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னா 9 மடங்காக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 வருஷம் ஆட் பண்ணுறோம். 2 வருஷம் ஆட் பண்ணால் 6 வருஷம். 6 வருஷத்தில் இந்த பக்கம் பெருக்கிறோம். 9 3 27. அவங்க கேட்குறது என்னென்னா 27 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 வருஷம், இங்கே ஒரு 2 வருஷம், இங்கே ஒரு 2 வருஷம், மொத்தம் வந்து 6 வருஷத்தில் 27 மடங்காக மாறும். நீங்கள் இப்படியும் போடலாம். அதாவது 2 வருஷம் அப்படின்னு கேட்டால் 2 நம்ம ஆட் பண்ணிட்டு வரணும். 3ஓட மடங்கு அப்படின்னா 3 பெருக்கிட்டு வரணும். இந்த பக்கம் கூட்டணும், இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மடங்கு எத்தனை வருஷம்னா 2 வருஷத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3² அப்படி படுத்துக்கலாம். நம்ம கீழே இருக்கிறது நமக்கு மடங்கு, மேலே இருக்கிறது வருஷம். அப்போ 3² அதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எதனா 27 மடங்காக சொல்லி இந்த பக்கம் 27 போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். இந்த பக்கம் 27. இங்கே 27ங்கிறது பார்த்தீங்கன்னா 3ஓட மடங்காக தான் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இங்கே 3 கொடுத்தா 3ஓட மடங்காக இருக்கும். இங்கே நமக்கு 2 கொடுத்தா 2ஓட மடங்காக இந்த இடத்துல வரும். அப்போ 3 தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணலாம்னா 3ஓட அடுக்காக வர மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 27 என்ன பண்ணலாம்னா 3³ அது மாதிரி மாற்றிக்கலாம். 3³ மாற்றிக்கலாம். அப்போ நம்ம இது அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது. மேலே இது மட்டும் எடுங்க. இந்த 2ஐயும் 3ஐயும் எடுத்து அப்படியே பெருக்க வேண்டியதான். 2 3 6 இப்படி நம்ம போடலாம். இப்படி போட்டாலும் வரும், இப்படி போட்டாலும் வரும். அடுத்த சம் 10வது சம். ஒரு தொகை 3 வருடத்தில் 1.331 மடங்காகிறது என்றால் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதாவது 3 வருஷத்தில் 1.331 மடங்குனா அசல் ப்ளஸ் வட்டி 2 சேர்ந்ததான் இடத்துல மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. வட்டி விகிதம் கேட்குறாங்க, R கேட்குறாங்க. இது நம்ம 2 விதமாக போடலாம். ஏற்கனவே நான்
கூட்டு வட்டி சம் நடத்தியிருப்போம். அதுலேயும் இதே சம் சொன்னேன். மீண்டும் ஒரு டைம் சொல்கிறேன், பார்த்துங்களா. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், நம்ம கூட்டு வட்டி ஃபார்முலா A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதான் நமக்கு கூட்டு வட்டி ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த சம் போடலாம். அந்த மடங்கு கொடுத்துட்டாங்க, அதாவது ஏங்கிறது அசல் ப்ளஸ் வட்டி சொல்லிட்டாங்க. அதாவது 1.33 இந்த அசலுடைய மடங்கு சொல்லிட்டாங்க. அசல் இன்ட்டு பி, இதில் பி வரும் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R/100 ஹோல் கியூப் வரும். இப்போ நம்ம இந்த பி கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி என்னன்னா 1.33 ஈக்குவல் டு 1 + R/³ கிடைச்சிருக்கும். அதேமாதிரி இந்த கியூப் ஈக்குவல் வந்து பண்ண என்னன்னா 1/3 வரும். 1/3னா ரூட் வரும். நமக்கு அப்போ ரூட் எடுக்கணும். ரூட்டு 1.331 ஈக்குவல் டு 1 + R/100. அதேமாதிரி 1.331க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னா 11 டைம் வரும். அதேமாதிரி 3 ஸ்தானம் தள்ளினா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது 11 3 டைம் 11 × 11 1331 கிடைக்கும். அப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தால் 1.1 வரும் ஈக்குவல் டு 1 + R/100. இந்த 1 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்தால் இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த பக்கம் தான் மைனஸாக வந்துடும். அப்போது 1.1லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 0.1 கிடைக்கும் ஈக்குவல் டு R/100. அப்போ R மட்டும் தான் வேணும். 100 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு போனால் R = 100 வரும். இதை பிறகு நமக்கு இந்த 10% கிடைக்கும். அப்போ டைரெக்டாக நமக்கு ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணால் நமக்கு இது மாதிரி R கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா இல்லாமல் போடுறது எப்படி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மீண்டும் பாருங்கள், இது வந்து இன்னொரு முறை. இப்போ அங்கே அந்த மடங்கு கொடுத்துருவோம் பாருங்கள், 1.331 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம என்ன பண்ணலாம், புள்ளி எடுத்துடலாம். புள்ளி எடுத்துகிட்டு நம்ம இருக்கிற வேலையும் போடலாம். அதாவது 1331 போடலாம். அதேமாதிரி 3 வருடங்கள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணலாம்னா ரூட்டாக எடுக்கிறோம். அதாவது 1/3 அப்படி எடுத்துக்கலாம். அப்படின்னா கொடுத்துருக்கிற வேல்யூக்கு 2 வருஷம்னா ரூட் எடுக்கணும். அதேமாதிரி 3 வருஷம்னா நம்ம ரூட் கியூப் எடுக்கணும். என்ன வருஷம் கொடுத்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். நம்ம இப்போ 3 வருஷம் கொடுத்தா ரூட் கியூப் எடுக்கணும். எடுத்தால் நமக்கு என்ன வரும்னா ஏற்கனவே சொன்ன 11 வரும். இதுக்கு ரூட் எடுத்தால் 11 வரும். அதை என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு 10ஆல் மைனஸ் பண்ணுவோம். கிடைச்சிருக்கிறத 10ஆல் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி வர விடைய ஆன்சரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா 10ஆல் பெருக்கணும். நமக்கு என்னன்னா 10% வரும். நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது மாதிரி நிறைய 2 நிமிஷம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கண்டிப்பாக ஆன்சர் கிடச்சிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன 3 வருஷம்னா ரூட் கியூப் எடுக்கணும். 2 வருஷம்னா அதாவது ரூட் எடுக்கணும். கொடுத்துருக்கிறத ரூட் கியூப் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு -10 பண்ணணும். ரெண்டாவது பெருக்கணும். ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ரெண்டாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ நமக்கு கிடைக்கிறது ஃபைனலாக நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இந்த மாதிரியும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். அடுத்த சம் பார்ப்போம். 11ஆம் சம். 4% ஆண்டு கூட்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் ஒரு 1632 கூட்டு வட்டி தரும் என்றால் அசலை காண்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதில் வந்து 6 கொடுத்துட்டாங்க, 2 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க, கூட்டு வட்டி 1632 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நமக்கு அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அசல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அசல் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம ஃபார்முலா வச்சும் பண்ணலாம். ஃபார்முலா இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். நார்மலாக நம்ம இங்கே நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். நார்மலாக 100 ரூபா எடுத்துக்கலாம். 100 ரூபா எடுத்துக்கிட்டு 100 ரூபாய்க்கு எத்தனை சதவீதம்னா 4% வட்டி கண்டுபிடிக்கிறோம். 100 ரூபாய்க்கு 4% ஃபஸ்ட் வருஷம் 4 ரூபா கிடைக்கும். 104க்கு 4% எடுத்திங்கன்னா 4.16 கிடைக்கும். மொத்த டோட்டல் பார்த்திங்கன்னா வட்டி நமக்கு 2 வருஷத்தில் 8.16. அதாவது 100க்கு 100 ரூபா எடுத்துக்கிட்டால் நமக்கு வட்டி 8.16 கிடைச்சிடும். அது என்ன பண்ணோன்னா 100% 8.16னா அப்போ அவங்க கொடுத்துருக்காங்க 1632. 1632ங்கிறது எத்தனை சதவீதம், எத்தனை அமௌண்ட் இந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் சுருக்கணும். நம்ம இதையும் பெருக்கலாம். இது வந்து டிவிஷனாக வரும். இது டிவிஷன் வரும். இதுவும் பெருக்கலாக வரும். அப்போ பெருக்குனா இது 2 டைம் கேன்சல் ஆகும். இங்கே மேலேங்களையும் நம்ம 100ஆல் பெருக்கணும். 100ஆல் பெருக்க நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 20,000 ஆன்சர் கிடச்சிடும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். நார்மலாக 100 எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான வட்டி கண்டுபிடிச்சிடும். அப்புறம் 100க்கு அந்த வட்டினா இந்த 1032க்கு என்ன இந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் ஈஸியாக கிடச்சிடும். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். அடுத்த சம் 12ஆம் சம். ஒருவர் ரூ 5600 10% கூட்டு வட்டிக்கு 1 ஆண்டுகள் என மற்றொருவிடம் கொடுத்தார் எனில் அவர் வாங்கும் கூட்டு வட்டி தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நார்மலாக நமக்கு ஏற்கனவே போட்ட மாதிரியே தான். நார்மலாக கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை வந்து வேற ஒரு மற்றொருவிடம் கொடுத்தார் அப்படின்னு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா நார்மலாக அது கூட்டு வட்டி தான். நார்மலாக நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதாவது 1.5 வருஷம்னா நம்ம ஃபஸ்ட் வருஷம் அது 5600 கொடுத்துட்டோம். அது வந்து 10% 570 ரூபா. நம்ம அது இது 5600 560 கூட்டினா
6160 10% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த 2வது வருஷம் பாரு 1.5 ஆண்டுகள் போது நம்ம என்ன பண்ணுவோம், 2வது வருஷம் 6 ஆண்டுகள் கண்டுபிடிச்சா போதும். அப்போ என்ன பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் 2வது வருஷம், அதாவது அந்த அரை வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு 308 ரூபா கிடைக்கும். அப்போ டோட்டல் நமக்கு 868 ரூபா நமக்கு கூட்டு வட்டி கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி கூட மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் யூஸ் பண்ணாலும் நமக்கு ஓகே. அடுத்து 13 பார்ப்போம். ஒருவர் ரூ. 2500 10% தனி வட்டிக்கு ஓராண்டுக்கு கடனாக வாங்கி அதே காலத்திற்கு அதே விகித கூட்டு வட்டிக்கு கடனாக கொடுக்கிறார். அவருக்கு கிடைக்கும் லாபம் என்ன? போனசம் பார்ப்போம். நார்மலாக கூட்டு வட்டி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கு வெளியில் வாங்கி கூட்டு வட்டிக்கு இவர் கொடுக்குறாரு. அப்போ லாபம் இவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதேமாரி இங்கே இந்த இடத்துல நல்லா பார்க்கணும். அசல் 2500 கொடுத்துட்டாங்க, 10% கொடுத்துட்டாங்க, ஓராண்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆண்டு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கே நடத்தும்போது பார்த்துருப்போம். ஓராண்டு அப்படின்னா நமக்கு தனி வட்டி கூட்டு வட்டி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 வருஷம் போது தான் நமக்கு வித்தியாசப்படும். 1 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தனி வட்டிக்கும் அதே அமௌண்ட் தான் வரும், கூட்டு வட்டிக்கும் சேம் அதே அமௌண்ட் தான் வரும். அப்போ ஓராண்டுக்குன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா 0 இல்லைன்னா லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் டைரெக்டாகவே இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓராண்டுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சம் படித்து பார்க்கலையே டைரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எனக்கு தெரியல டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சம் போட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். அதாவது தனி வட்டி பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 2500க்கு எவ்வளோ போட்டோன்னா 250 ரூபா கிடைக்கும். அதே கூட்டு வட்டிக்கு 1 வருஷம் போட்டாலும் அதே 250 ரூபா தான் கிடைக்கும். அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, 0 தான் கிடைக்கும். அப்போது தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் உள்ள 1 வருஷத்துக்கு உண்டான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரே சேமாக தான் இருக்கும். வித்தியாசம் 0 வரும். அமௌண்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், வித்தியாசம் 0 வரும். அப்போ சம் படித்து பார்த்துட்டு நம்ம ஆன்சர் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 14வது சம் பார்ப்போம். ஆண்டு ஒன்றுக்கு 6.25% வட்டி விகிதத்தில் 2 வருடங்கள் 73 வருடங்களுக்கு 20,480 ரூபாய் மீது கூட்டு வட்டியாக கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து 2 வருடங்கள் 73 நாட்களுக்கு வருடங்கள் வர நாட்கள் அப்படின்னு வரும். 2 வருஷம் 73 நாட்களுக்கு இந்த அமௌண்ட் கூட்டு வட்டியாக கிடைக்கிறது தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். அப்போ நம்ம சதவீதம் கொடுத்துட்டாங்க. இந்த அமௌண்ட்டும் அதாவது இது நம்ம அசல் கொடுத்துட்டாங்க 20,480 கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து கூட்டு வட்டி எவ்வளவு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நார்மலாக நம்ம 2 வருஷம் எப்படி கண்டுபிடிப்போம் அதே மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது 20,480க்கு 6.25% போட்டு டைரெக்டாக நம்ம பிரிக்கலாம். சுருக்கலாம். சுருக்கம் நமக்கு என்ன ஃபஸ்ட் வருஷம் 1,280 கிடைக்கும். அதேமாதிரி 2வது வருஷம் வரும்போது அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டே சேர்த்து அதுக்கு 6.25 கண்டுபிடிச்சா 1,360 ரூபா கிடைக்கும். 1,360 ரூபா கிடைக்கும். நம்ம அடுத்து 3வது வருஷம் 2 வருஷம் நார்மலாக கண்டுபிடிச்சு அடுத்தது நம்ம 73 நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. 73 நாட்கள் வரும். நாட்கள் சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஏற்கனவே நடத்தியிருப்போம். நாட்கள்னாவே வருஷத்துக்கு 365 நாட்கள் அப்படின்னு வரும். அப்போ என்ன பண்ணணும், நாட்கள் கொடுத்தா நம்ம 365ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு நான் ஏற்கனவே நடத்தின சம் தான் 73 நாட்கள் தான் கண்டிப்பாக. அதாவது 73 மடங்கில் தான் நமக்கு நாட்கள் எப்பொழுதுமே வரும். ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே சுருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. கண்டிப்பாக சம் சுருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு 73 5 டைம் வரும். 5 73 365. அப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா இந்த 23,120க்கு இன்ட்டு 6.25/100 டிவைடடு இதுக்கு நம்ம தனியாக கண்டுபிடிச்சா 1,445 ரூபா கிடைக்கும். இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் 1/5 இங்கேயோட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணால் சுருக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லை இதை கண்டுபிடிச்சி 5ஆல் டிவைட் பண்ணாலும் ஓகே. வரக்கூடிய ஆன்சரை 5ஆல் டிவைட் பண்ண 73 நாட்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம டிவைட் பண்ணி கிடைச்சதை 1/5. அதனால் 5ஆல் டிவைட் பண்ணும். கிடைச்சா நமக்கு அந்த 73 நாட்களுக்கு வட்டி பார்த்திங்கன்னா 289 ரூபா கிடைக்கும். அப்போ வந்து இது ஃபஸ்ட் ஒன்று, இது 2, இது வந்து 3. இதை ஆட் பண்ணக்கூடாது. இது மொத்தம் இது 3க்கு நமக்கு வட்டி பார்த்திங்களா 29 2,929 ரூபா நமக்கு வட்டி கிடைக்கும். அடுத்து ஒரு மாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 சம் பாருங்கள். ஒரு தொகைக்கு 2 ஆண்டுகளுக்கு 8% வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டியும் தனி வட்டியும் உள்ள வித்தியாசம் ரூ. 40 அந்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இது நமக்கு கூட்டு வட்டியும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்குள்ள ஃபார்முலா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதேமாதிரி 2 வருஷம் தான் மேக்ஸிமம் நமக்கு கேட்பாங்க. இங்கே பாருங்கள் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு 8%,
இங்கே வித்தியாசம் கொடுத்துட்டாங்க 40 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கேட்குறாங்கன்னா அசல் கேட்குறாங்க. தொகை அப்படின்னு சொல்கிறாங்க அசல். அப்போ நமக்கு ஃபார்முலா தனி வட்டியும் கூட்டு வட்டிக்கும் ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். இது 2 வருஷம் கொடுத்தா இந்த ஃபார்முலா தான் வரும் நமக்கு. இது 2 ஆண்டுகளுக்கு உண்டான ஃபார்முலா. 2 ஆண்டுகள் கொடுத்தா இந்த ஃபார்முலா கண்டிப்பாக படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இப்போ நமக்கு வித்தியாசம் கொடுத்தா இந்த பக்கம் வித்தியாசம் வரும். வித்தியாசத்தை ஃபார்முலா அது. வித்தியாசம் 40. P நமக்கு தெரியாது. R வந்து 8/100. இதை சுருக்கலாம். நம்ம சுருக்குனா என்ன வரும்னா அசல் வந்து 5000/18. இன்னும் சுருக்குனா 6250 வரும். இது எல்லாத்தையும் சுருக்கிடுங்க. நமக்கு சுருக்குனா இங்கே 6250 வரும். அப்போ வந்து நம்ம அசல் வந்து நமக்கு தெரியும்னா இந்த 2 வருஷத்துக்குனா ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் இதுக்கு ஃபார்முலா. அடுத்த சம் 16வது சம். ஒரு 6400க்கு 6 1/4% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டியும் தனி வட்டியும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏற்கனவே நான் பார்த்த சமயம் தான், போன சமரியாக தான். இது வித்தியாசம் மட்டும் கேட்குறாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு உள்ள ஃபார்முலா என்னென்னா P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு தெரியும். இதை அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். Pக்கு பதிலாக 6400, Rக்கு பதிலாக 25/100 ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம 2 டைம் எழுதிக்கிறோம். ஏன்னா ஹோல் ஸ்கொயர்னால 2 டைம் எழுதிட்டு நமக்கு சுருக்கிறது ஈஸியாக இருக்கும். சுருக்கலாம். சுருக்கினா பார்த்தீங்கன்னா நமக்கு அதேமாரி 6 1/4 அதை எப்படி சுருக்கியிருக்கிறோன்னா 6 4 24 1 25 25/4 எழுதலாம். அப்போ 6க்கு பதிலாக நம்ம 25/4 25/4 கீழே 2 100 இங்கே ஒரு 100 இங்கே ஒரு 100. அப்போ இதை சுருக்கினா எவ்வளோ கிடைக்குன்னா நமக்கு 2க்குள்ள வித்தியாசம் ஒரு 25 ரூபா கிடைக்கும். அடுத்தது 17வது சம். ஒரு 1200க்கு 10% ஆண்டு வட்டியில் 6 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓராண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியும் தனி வட்டியும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து அசல் 1200 கொடுத்துட்டாங்க. 10% ஆண்டு வட்டி இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 மாதத்திற்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 6 மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு எந்த ஒரு தனியாக ஒரு ஃபார்முலா எந்த இதுவுமே கிடையாது. நமக்கு 2 வருஷம் அல்லது 3 வருஷம் அதுக்கு மட்டும் தான் நமக்கு தனி வட்டியும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு ஃபார்முலா இருக்குது. 6 மாதத்துக்கு நமக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. அப்போ நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் தனி வட்டி கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசத்துக்கு ஃபார்முலா. இதுதான் நமக்கு ஃபார்முலா. அதில் அப்படி இருக்கிறத அப்ளை பண்ணுவோம். அது 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். 2 வருஷத்துக்குனா 1200 இன்ட்டு 10%, 10 இன்ட்டு 10 கீழே வந்து 200. இது நம்ம சுருக்கணும் என்ன கிடைக்குன்னா 12 ரூபா கிடைக்கும். அதாவது 2 வருஷத்துக்கு நம்ம வட்டி கண்டுபிடிச்சோமா 12 ரூபா கிடைக்கும். அங்கே வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம 6 மாதத்துனா எத்தனை நம்ம 6 மாதம் 2 வருஷம் வரும்னா 1 2 3 4 மொத்தம் 4 அரையாண்டுகள் வரும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிச்சது 2 வருஷம், நமக்கு 6 மாதத்துக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நம்ம கிடைச்சதை 4ஆல் டிவைட் பண்ணணும். கிடைச்ச என்ன நமக்கு ஆன்சர் கிடைச்சதோ அதை 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு அந்த 6 மாதத்துக்கு உண்டான வட்டி கிடைச்சிடும். அப்போது கிடைச்சது 12/4 சுருக்குனா 3 ரூபா கிடைக்கும். அப்போ நமக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படின்னா நம்ம கிடைக்க நார்மலாக 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சு அதை 4ஆல் டிவைட் பண்ணால் போதும், அதுக்கு உண்டான ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். அடுத்து நெக்ஸ்ட் 18வது சம். வேலையில்லா திண்டாட்டத்தினால் ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் அண்மையில் உள்ள கிராமங்களுக்கு இடம்பெயர்ந்தனர். 2 ஆண்டுகளுக்கு முன் அக்கிராமத்தின் மக்கள் தொகை 6000. இடம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை ஆண்டொன்றுக்கு 5% எனில் தற்போதைய மக்கள் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு மாடல். நமக்கு என்ன சொல்லியானா 2 ஆண்டுகளுக்கு முன் அக்கிராமத்தின் மக்கள் தொகை இப்படி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வருஷம் பார்த்தீங்கன்னா 5% வந்து இடம் பெயராங்க. அப்போ வந்து தற்போதைய 2 வருஷத்துக்கு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இது 6000, இப்போ எவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வருஷம் 5% வந்து இடம் பெயர்ந்துறாங்க. அப்போ ஃபஸ்ட் வருஷம் ஒரு 5 வருஷம், 2வது வருஷம் ஒரு 5 வருஷம் இடம் பெயர்றாங்க. அப்போ நார்மலாக நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், இதுக்கு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். நார்மலாக கண்டுபிடிக்கிறது ஒரு முறை இருக்குது. ஃபஸ்ட் நான் ஃபார்முலா அப்படி எப்படி நான் சொல்லிடுறேன். அதாவது ஃபார்முலா அதாவது நமக்கு குறையுது அப்படின்னா அதிகரிக்குதுன்னா ப்ளஸ் வரும், குறையுதுன்னா இந்த ஃபார்முலா வரும். நமக்கு கூட்டுவட்டி ஃபார்முலா தான் P இன்ட்டு 1 + R/100 கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே வந்து குறையுது வருஷம் குறையுது தேய்மானம் அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் வரும். அதேமாதிரி கூடுது அதிகரிக்குதுன்னா ப்ளஸ் வரும். அந்த இடத்துல குறையுது வருஷம் குறையுது, அப்புறம் மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். Pக்கு பதிலாக 6000, R வந்து 5/100. இதை சுருக்கலாம். நமக்கு என்ன வரும்னா 20 வரும். அப்போது 20 × 1
சரி 20 இன்ட்டு 1 20 வரும். 20ஆல் இங்கே 1 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 19 கிடைக்கும். அப்போ 19/100 19/20 19/20 கிடைக்கும். இதை சுருக்கணும் நமக்கு 5415 ரூபா கிடைக்கும். இது வந்து நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டால் இது மாதிரி போடணும். இதை கொஞ்சம் பெருக்கிறது மட்டும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதே நம்ம நார்மலாக நமக்கு பெருக்க தெரியல அப்படின்னு இன்னொரு முறை நாம் போடலாம். என்னென்னா 6000க்கு ஃபஸ்ட் வருஷம் 5% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 300 ரூபா கிடைக்கும். அந்த 300 இந்த 6000த்தில் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 5700. ஏன்னா வருஷம் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 5700க்கு அடுத்த 5 வருஷம் அடுத்த வருஷம் 5%. அந்த 5700க்கு 5% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்னா 285 ரூபா வரும். அப்போ வந்து இந்த 5700ல் 255 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 5415. நம்ம இந்த வழிமுறையும் பயன்படுத்தலாம். நமக்கு இந்த வழிமுறையும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த வழிமுறையை பயன்படுத்திங்க. நெக்ஸ்ட்டு 19 வருஷம் 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்க தனி வட்டியும் கூட்டு வட்டியும் உள்ள இடையுள்ள வித்தியாசம் 1134 எனில் அசலை காண்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்த சமயம் தான். பார்த்தோம்னா 2 வருஷத்துக்கு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள், 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு மட்டும் தான் நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அடுத்து 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த சமம் பார்த்துருப்போம். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 ஆண்டுகள் கிடைக்கும் வட்டி கேட்குறாங்க. தனி வட்டி கூட்டு வித்தியாசம் கேட்குறாங்க. அப்போ 3 ஆண்டுகள் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு ஃபார்முலா தெரியும். P × R/100 ஹோல் ஸ்கொயர். இது 2 ஆண்டுகளுக்கு. 3 ஆண்டுகள் அப்படின்னு என்ன பண்ணால் இன்னும் ஒரே ஒரு சின்னதாக ஒன்று ஆட் பண்ணணும். என்ன பண்ணிக்கலாம்னா 3 + 3 ஆண்டுகள்லாம் 3 நாள் 3 + R/100 3 + R/100 ஒரு டைம் பெருக்கிறாங்க. இது ஒன்று மட்டும் ஒன்று ஆட் பண்ணணும். 3 வருஷத்துக்குன்னா 3 + R/100. இது ஏற்கனவே நமக்கு 2 வருஷம் பார்த்தது. இது ஒரு வருஷம் 3ஆவது வருஷத்துக்கு 3 + R/100. இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே இருக்கிறத விட அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். வட்டி கொடுத்துட்டாங்க. வட்டி 1134 வட்டி கொடுத்துட்டாங்க. அசல் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் ஆர் நமக்கு தெரியும் 15%. அப்போ 2 டைம் போடணும். 15 × 100/100 × 15/100. இங்கே 3 + 15/100. இதை சுருக்கணும் தான் சுருக்கலாம். நமக்கு சுருக்கணும் என்ன வரும்னா 20 வரும். மேலே 3 இருக்கும். அப்போ 20 × 3 60 வரும். 60 + 3 63. அப்போ அங்கே இடத்துல டைரெக்டாக 63 அப்ளை பண்ணிக்கணும். இன்னொரு ஸ்டெப்பு வரும். நீங்கள் அதை வேணால் போட்டுங்க. 3 + 3/20 இந்த ஸ்டெப் இருந்திருக்கும். இதையும் பெருக்குன்னா 60 + 3/100. அப்போ 63/20 63/20 வரும். அப்போ இதை டைரெக்டாக நாங்கள் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ நம்ம அடுத்தது இதை சுருக்க முடியுமோ அதை சுருக்கிங்க. 100ஆல் எது சுருக்க முடியும்? இது 5ஆல் சுருக்கலாம். இதையும் 5ஆல் சுருக்கலாம். இதையும் நம்ம 5ஆல் சுருக்கலாம். 2 5 10 2 5 10 3 5 15 3 5 15. அதேமாதிரி இங்கே இருக்கிறது இது 9ஆல் டிவைட் ஆகும். 63ஆல் டிவைட் ஆகும். 63ஆல் இந்த டிவைட் ஆகும். 18 டைம் டிவைட் ஆகும்னு நினைக்கிறேன். டிவைட் ஆகும். அப்புறம் எது சுருக்க முடியுமோ சுருக்கிங்க. சுருக்கிட்டு மீதி எல்லாமே ஒன் சைடு கொண்டு போயிருங்க. இது மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். மீதியெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். நமக்கு என்ன பண்ணிக்கலாம் 2 4 4 2 8 இங்கே ஒரு 2 இருக்கும். அப்போ வந்து 16 16 3 0 1 2 3 0. அப்போது 16,000 நமக்கு அசல் கிடைச்சிரும். அடுத்து 20 வருஷம் பாருங்கள். இது நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான். ஒரு அசலின் மீதான வட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஓராண்டிற்கு மாற்று காலம் எது வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 2 மாதங்களுக்கு ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் வருஷத்துக்கு நம்ம எத்தனை முறை கணக்கிடுவோம்? நம்ம 6 டைம் கணக்கிடுவோம். அதை நம்ம மாற்று காலங்கள் பார்த்தா 6 வரும். அடுத்த சம் 21ஆம் சம் பாருங்கள். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இவ்வியந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து அவ்வியந்திரத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்ததே தான். குறைஞ்சிக்கிட்டே வந்தது அப்படின்னு என்னென்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். P × 1 - R/100 ஹோல் ஸ்கொயர்டு. 2 வருஷம் சொல்லியிருப்பாங்க. அதனால் ஸ்கொயர்டு வரும். இது சுருக்க வேண்டியதான். சுருக்கம் நமக்கு 9/10 9/10. நமக்கு ஃபைனலாக வந்து 1,31,220 கிடைக்கும். இது நார்மலாக நம்ம ஏற்கனவே போட்ட சம் தான். அதிகம் பார்க்க தேவையில்லை. அடுத்த சம் பார்ப்போம். 22ஆவது சம் 1 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி விகிதங்கள் 15%, 20% மற்றும் 25% எனில் ஒரு 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டே நம்ம போட்ட ஒரு மெத்தட் தான். ஃபஸ்ட்டு 2வது சம் நினைக்கிறேன். அதே மெத்தடு சேம் அதே தான்.
15,000க்கு 15 ஒவ்வொரு வருஷமும் கண்டுபிடிக்கலாம். தனித்தனியாக ஃபஸ்ட்டு 15% கழிச்சு கூட்டிக்கலாம், அடுத்து 20% கண்டுபிடிச்சு கூட்டிக்கலாம், அடுத்து 25% கழிச்சு கண்டுபிடிச்சலாம் கூட்டிக்கலாம். நீங்கள் அப்படி பண்ணாலும் ஓகே, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் சம்மே பார்த்துருப்போம். அப்படியும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக இப்படி பண்ணால் நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். மொத்த தொகை ஃபைனல் அந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணால் மொத்த தொகை கிடைக்கும். அதாவது 15 115 120 125 இது போல நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு இது மொத்த தொகை கிடைக்கும். அவங்க கேட்குறது வட்டி தான் கேட்குறாங்க, வட்டி கேட்குறாங்க. அதனால் நம்ம டைரெக்டாக நமக்கு வட்டி கிடைச்சா போதும். 3 ஆண்டுகளுக்கு தனி என்ன வட்டி கேட்குறாங்க, வட்டி நமக்கு கொடுக்கும். இது வந்து கூட்டு வட்டி நினைக்கிறேன், கூட்டு வட்டி. அப்போ ஆன்சர் நமக்கு என்னன்னா 10,875. அடுத்த சம் 23ஆம் சம் பாருங்கள். ஆண்டொன்றுக்கு 5% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் மீதான தனி வட்டி 50 ரூபாய் எனில் அதே தொகையின் மீது அதே வட்டி விகிதத்தில் அதே காலத்திற்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. முதல்ல வருஷம் பார்த்தோம், கூட்டு வட்டி கொடுத்துட்டு தனி வட்டி என்னான்னு கேட்டாங்க. இங்கே வந்து தனி வட்டி கொடுத்துட்டு கூட்டு வட்டி என்னான்னு கேட்குறாங்க. தனி வட்டி கொடுத்துட்டு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப இன்னும் சுலபம். அப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, வட்டி கொடுத்துட்டாங்க, ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க, தனி வட்டி கொடுத்துட்டாங்க. நம்ம இதில் அசல் கண்டுபிடிக்கணும். அசல் கண்டுபிடிச்சா தான் நம்ம அதை வச்சுக்கிட்டு அதே வருஷம் அதே சதவீதம் கூட்டு வட்டி கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட் நம்ம அசல் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். இப்போ நமக்கு நம்ம ஏற்கனவே தனி வட்டி சம்னு பார்த்துருப்போம். இங்கே இதையும் இந்த 2 ஆண்டுகள் இது ரெண்டையும் பிரிக்கணும். கொடுத்துருக்கிறத பிரிக்கணும். நமக்கு 10% 10% தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50 ரூபா கொடுத்துருக்காங்க வட்டி. 10% 50 ரூபானா 100க்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது சுருக்கம் நமக்கு 100க்கு 500 ரூபா. அப்போ அசல் நம்ம என்ன கிடச்சிதுன்னா 500 ரூபா கிடச்சிருச்சு. 10க்கு 50 ரூபானா 100க்கு எவ்வளோ, இது சுருக்குனா நம்ம ஏற்கனவே சுருக்கத்தை பார்த்துருப்போம். 500 ரூபா கிடச்சிடும். அப்போ அசல் நமக்கு 500 ரூபா கிடச்சிச்சு. இந்த அசல் 500 ரூபா வச்சுக்கிட்டு நம்ம அதே காலத்திற்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ 500 ரூபாய்க்கு 5% பார்த்தீங்கன்னா 25 ரூபா கிடைக்கும் ஃபஸ்ட் வருஷம். ரெண்டாவது வருஷம் 525க்கு 5% பார்த்தீங்கன்னா 56.25. அப்போது நம்ம ஃபஸ்ட் வருஷம் 25, ரெண்டாவது வருஷம் 26.25 ரெண்டையும் கூட்டினா 51.25 கூட்டு வட்டி கிடைக்கும். தனி வட்டி 50 ரூபானா கூட்டு வட்டி 51.25 கிடைக்கும். அடுத்து 24ஆம் சம் பாருங்கள். ஒரு 12,000 கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளுக்கு 2 மடங்காகிறது. மேலும் 20 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 வருஷத்தில், அதாவது 12,000 வந்து கூட்டு வட்டியில் 5 வருஷத்தில் 2 மடங்காகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது 12,000 இருந்தால் 24,000 மாறுது. 2 மடங்காகனா 24,000 தான். அப்போ 20 வருஷம் கழித்து எவ்வளவு கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட்டாக கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எப்படின்னு பார்ப்போம். 12,000 5 வருஷத்தில் டபுளாக மாறுது. அது 2 மடங்காது அப்படின்னா 24,000 மாறும். அப்போ இன்னும் ஒரு 5 வருஷம் என்ன மாறும், இங்கே இருக்கிறது இன்னும் டபுளாக மாறும். அப்போது 24,000 5 வருஷத்தில் 48,000 மாறும். அப்போ நமக்கு மொத்தம் 20 வருஷம் சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 மொத்தம் 10 வருஷம் தான். அடுத்து இன்னொரு 5 வருஷம் போடுவோம். இன்னொரு 5 வருஷம் போட்டால் 48ங்கிறது இன்னும் டபுள் ஆகும், 96,000 மாறும். அப்போ இன்னொரு 5 வருஷம் போடுவோம். மொத்தம் 4 20 வருஷம் பார்த்தா 1,92,000 கிடைக்கும். அப்போது 12,000 என்ன வரும்னா ஃபைனலாக 1,92,000 20 வருஷத்துக்கு அப்புறம் மாறி இருக்கும். கடைசி சம் 25ஆவது சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு 2,550 2 ஆண்டுகள் முடிவில் 2 சம தவணைகளின் திரும்ப கட்டும்படி ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் கடன் பெறுகிறார். ஒவ்வொரு தவணையும் கீழ்கண்ட தொகை எவ்வளோன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிங்கன்னா, 2,550க்கு 2 ஆண்டுகள் 2 தவணையாக தரேன் அப்படின்னு சொல்லி 4% வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு வாங்கியிருக்காரு. அது வந்து எப்படி 2 தவணையில் அவர் எவ்வளோ அமௌண்ட்டாக செலுத்துவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம நார்மலாக கண்டுபிடிக்கலாம். 2 வருஷம் கண்டுபிடித்தான். 2,550க்கு 4% ஃபஸ்ட் வருஷம் இதெல்லாம் 102 ரூபா கிடைக்கும். அப்போ அந்த 102 இதோட கூட்டினா 2,652க்கு 4%. ஏன்னா 2 வருஷம் தான். ஃபஸ்ட் வருஷம், இது 2வது வருஷம், இது 2வது வருஷம். இதுக்கு 4% எடுத்திங்கன்னா 106.08. அப்போது நமக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 2,758.08. இது அசல், வட்டி ப்ளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து தான். அசல் ப்ளஸ் வட்டி. அவன் ஏன்னா மொத்தமாக அசல் தான் வாங்கியிருப்பான். அவன் செலுத்தும் போது அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையும் சேர்ந்து தான் செலுத்தணும். அப்போ மொத்த தொகை 2 வருஷம் கழிச்சு என்ன இருக்குன்னா 2,758.08 மாறி இருக்குது. அதை 2ஆக பிரித்து எப்படி கட்டுறதுனா 2ஆக டிவைட் பண்ணால் போதும். நம்ம
அப்போ இருக்கிற அமௌண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணால் 1379.04 அப்படின்னு அமௌண்ட்டு கிடைக்கும். அங்கே நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்திருக்காங்க. 1377 தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம அந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். நமக்கான ஆன்சர் வந்து 1379 தான் ஆன்சர் வரும்.